சரி, ஒழுங்கு மரியாதையா நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். சார் 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 அவசரப்படாதீங்க சார். நான் டிடெக்டிவ் வேலை செய்யாம கை நீட்டி பணத்தை வாங்க மாட்டேன் சார். உங்க மொபைலுக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு பேசுங்க சார். எந்த போட்டோ? என் வாயால அதை ஏன் சொல்லிக்கிட்டு, அதை நீங்களே பாருங்க. யோ, இதுல என்னையா இருக்கு? அவன் பேரு சீனு, என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப். அவன் ரஞ்சனியை பைக்ல கூட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? என்னது, அவன் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றானா? என்ன சார் இவ்வளவு வெகுளியா இருக்கீங்க? அவன் கம்பெனி ஸ்டாஃபா? ஆனா ரஞ்சனி மேடம் அப்படி இல்லையே. ரஞ்சனி மேடம் என்ன சாதாரண ஸ்டாஃபா? அவங்கள உங்க பார்ட்னர் வேற சொல்றீங்க. ஒரு கம்பெனி எம்டி ஒரு சாதாரண எம்ப்ளாயி கூட எப்படி ஒரு க்ளோஸா போக முடியும்? எப்படி போக முடியும் சார்? அது மட்டும் இல்ல சார், அன்னைக்கு ஆபீஸ்க்கு வெளியே ரஞ்சனி மேடம் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு சொன்னல, அதுவும் இவன் தான் சார். யோ, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்பலாமா? ஆளை மாத்தி எதுவும் சொல்லலையே. என்ன சார், போட்டோவை ஆதாரத்தோட அனுப்பிச்சிருக்கேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க சார். நானும் தீவிரமா விசாரிச்சுட்டேன். சமீப காலமா ரஞ்சனி மேடம் அதிகமா பேசுறது, பழகுறது, லவ் பண்றது, இது எல்லாமே நீங்க அந்த போட்டோவில் பார்த்த அந்த பையன் தான். அதுவும் கன்ஃபார்ம். இங்க பாருங்க சார், என்னோட டிடெக்டிவ் தொழில்ல இதுவரைக்கும் எதுவுமே தப்பா ஆனதில்லை. என்ன நம்புங்க சார். 1 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி வைங்க. யோ, எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லிருக்க, உன் வாய்க்கு சக்கரை தான் ஏன் போடணும்? 1 லட்சம் என்ன, உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பாஸ், ஓகே ஆயிடுச்சா? வசமா மாட்டிக்கிட்டான். எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கெங்கயோ தேடினேன். கடைசியில் சீனு தான் அந்த கள்ளிச்செடியா? பக்கத்திலேயே இருக்கிற உன்னை கவனிக்காம விட்டுட்டேன்டா. டேய் ரஞ்சனி, கூடிய சீக்கிரமே அந்த சீனுவை களை எடுக்கிற. இந்த கமலேஷ் யாருன்னு இனிமே தாண்டி நீ புரிஞ்சுக்க போற. Come to my cabin. சார், அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களா இல்லையா? சார் அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அப்புறம் ஏன் அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ஸ்ல எதுலயுமே என்கிட்ட சைன் வாங்க வரல? சொல்ல போறியா இல்லையா? சார், அது நீங்க ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முறை ஏகே சார் இங்க வந்தாரு. அப்போதான் இனிமே அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் ரஞ்சினி மேடம் சைன் பண்ணா மட்டும் போதும், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சார். என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? சார் சார் என்ன சொன்ன? நம்மள எந்த தப்பு இல்ல சார். என்னடா சொன்ன? சார் என்ன விட்டுருங்க சார். எதுக்கு இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? அவளுக்கு ஏன் இப்படி அதிகாரம் கொடுக்குறீங்க? நான் தானே உங்களோட பிசினஸ் வாரிசுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டாட்? நான் நினைச்சது எதுவுமே பண்ண முடியாதா? ஹேய், அந்த பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே என்னால் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் சொல்கிறத மட்டும் கேளு. கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் தள்ளி வைக்கலாம். அது வரைக்கும் அமைதியாரு. ஓகே ஓகே.
என்ன திடீர்னு ரஞ்சனி சீனு பைக்ல வரா? ஒருவேளை லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சா? டேய் கண்டிப்பா அப்பெல்லாம் இருக்காதடா. அப்படி அவ லவ் சொல்றதா இருந்தா நம்ம கிட்ட கேட்டுட்டு தானே சொல்லுவா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கேட்காம எதுவுமே சொல்ல மாட்டா. ஏங்க கை தொங்க போடாதீங்க, பாத்து ஜாக்கிரதை. என்ன ரஞ்சனி, எப்பவும் சீனுவை நீ தான் பைக்ல வச்சு சுத்திட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு என்ன சாரு உன்னை பைக்ல வச்சு சுத்திட்டு இருக்காரு? என்ன ரஞ்சனி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டியா என்ன? ரஞ்சனி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஓ சொல்லிட்டியா? ஒரு லவ் சொல்லிட்டாளா? என்ன சின்ன சார் இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் கோமா உருன்னு வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். ஏப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தானா? ரஞ்சனிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தோ உங்க எல்லாராலையும் வந்தது. எது எங்களால பிரச்சனையா? என்னங்க சொல்றீங்க? என்ன ரஞ்சனி? நேத்து ரஞ்சனிக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை. அந்த சண்டையில இவங்க அப்பா பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம கையில அடிச்சிட்டாரு. காட்டுங்க, இங்க பாருங்க. ஐயோ ரஞ்சனி, ஐயோ ரஞ்சனி என்னது இது? என்ன ரஞ்சினி இது? இதோ பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதோ நீங்க தான். நாங்க என்னங்க பண்ணோம்? நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். 1 வீக் ஆல்மெண்ட் போட சொல்லிருக்காங்க. அந்த வெந்த பையனுக்கு அவ்வளவு திமிராயிருச்சா? அவன் என்ன பண்றேன்னு பாருங்கடா.